அனைவருக்கும் வணக்கம். என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். இந்த காணொளியில் சித்திரை மாத ராசி பலனை பார்க்கலாம். இந்த சித்திரை மாதம் சூரிய பகவான் மீனத்திலிருந்து பெயர்ச்சியாகி மேச ராசிக்கு சஞ்சரிக்கிறார். அவர் சஞ்சரிக்கும் காலம் சித்திரை மாதம் என்று அழைக்கப்படுகிறது. வருகின்ற ஏப்ரல் 13ஆம் தேதி இரவு 8:51 மணிக்கு செவ்வாயின் அம்சமான மேசத்திற்கு பெயர்ச்சியாகிறார். இதன் காரணமாக நவ கிரகங்களின் தலைவரான சூரியன் உச்சமடைகிறார். ஒருவருடைய வாழ்க்கையில் தைரியம், வீரம், வெற்றியை தரக்கூடியவர் சூரியன். மற்றும் மேச ராசியில் சூரியன் பெயர்ச்சியாகக்கூடிய நிலையில் சூரியன் குருவின் சேர்க்கையால் சில ராசிகளுக்கு ராஜயோகத்தையும், பின்னர் சூரியன் புதனின் சேர்க்கையினால் மேச ராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, ஏதாவது தீமைகள் இருந்தால் அதை எப்படி சரி செய்கிறது, எந்த கோவிலுக்கு போனால் நமக்கு நன்மைகள் ஏற்படும், பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். மேச ராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதம் நிலவும் கிரகங்களின் நிலையை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது பெரும்பாலான கிரகங்கள் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடான விரயஸ்தானம் மற்றும் 11வது வீடான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த அமைப்பு நல்ல வளர்ச்சி, லாபம், முன்னேற்றம், பொருளாதார ரீதியான மேம்பாடு, திருப்தி உள்ளிட்டவற்றை கொடுக்கும். அதே நேரத்தில் சுப செலவுகள் அதிகரிக்கும். அலுவலக வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது நல்லது. மேஷ ராசியில் சூரியன் உச்சமடைந்து சித்திரை மாதம் முழுவதும் சஞ்சரிப்பார். இது பல விதங்களில் நன்மை அளித்தாலும் பேச்சில் கடுமை மற்றும் அதிகார துணையை ஏற்படுத்தும். இது குடும்பம் முதல் அலுவலகம் வரை எல்லா இடங்களிலும் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். எனவே பேச்சில் கோபத்தையும் வேகத்தையும் கட்டுப்படுத்த வேண்டும். புதியவர்களை நம்பி எந்த விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். இந்த சித்திரை மாதத்தின் மத்தியில் உடலிலும் மனதிலும் புதுவித ஆற்றல் கிடைக்கும். உங்களின் தொழில் சார்ந்த விஷயத்தில் சிறப்பாக செயல்பட்டு வெற்றி அடைவீர்கள். வியாபாரத்தில் பண முதலீடு அதிகரிக்கும். பெரிய சவால்களை கூட சிறப்பாக சமாளித்து பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைவீர்கள். நீங்கள் ஒரு வேலையை செய்ய நினைத்தால் அதை அன்றே செய்து முடிப்பது நல்லது. அடுத்த நாள் வரை ஒத்தி வைப்பது தவிர்க்கவும். இல்லையெனில் நீங்கள் நல்ல வாய்ப்புகளை இழக்க நேரிடும். வெளிநாட்டில் தொழில் வியாபாரம் செய்ய முயற்சிப்பவர்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெற சிறிது காலம் காத்திருக்க வேண்டும். சூரியன் ராசியில் வந்து அமர்வதால் கோபத்தை குறைக்க வேண்டும். குடும்ப செலவுகள் அதிகரிக்கும். கணவன் மனைவி தரப்பில் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும். அதே நேரம் செலவுகளும் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். உறவுகள் வலுவடையும். மாதத்தின் இறுதியில் ஏதாவது சுற்றுலா அல்லது ஆன்மீக பயணம் செல்ல நீங்கள் திட்டமிடலாம். இந்த காலகட்டத்தில் செலவு அதிகமாகும். உங்களுக்கு நிதி வாய்ப்புகள் கிடைக்கும். பொறுமையாக இருந்தால் நீங்கள் சரியாக பயன்படுத்த முடியும். இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு தொழில் மற்றும் வேலையில் எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாது. ஆனால் கூடுதலாக உழைக்க வேண்டி வரும். நீங்கள் வங்கியில் கடனுக்கு விண்ணப்பித்திருந்தால் அது உடனே கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் இருந்தாலும் செலவுகளும் அதிகரிக்கும். வேலை செய்தாலும் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். உத்தியோகத்தில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் ஏமாற்றம் ஏற்படலாம். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். பற்களில் திடீரென வலி ஏற்படும். எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவும். வெளியூர் பயணங்கள் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். உற்றார் உறவுகளிடம் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். புதிய வீடு, வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் கைகூடும். மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் இருந்தாலும் அதனை எதிர்கொள்ளும் ஆற்றல் உண்டாகும். உங்களுக்கு தொடர்பில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம். வாகன பயணங்களில் கவனம் தேவை. நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. உடல் நலத்தில் கவனம் தேவை. உங்கள் கடமையில் கண்ணும் கருத்துமாக இருந்து கொள்ளவும். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். உங்களை சுற்றி இருப்பவர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பு கூடும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். இந்த சித்திரை மாதம் மேச ராசியினர் குரு பகவானை தரிசித்து வர மகிழ்ச்சி உண்டாகும். நன்மைகள் அதிகரிக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் முழுவதும் அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு ஏற்படும். இதுவரையில் தடைப்பட்டு வந்த முயற்சிகள் இனி வெற்றியாகும். தொழில் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும். வருமானம் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற சித்திரை மாதம் பெரியோர்களின் உதவியால் நினைத்ததை சாதித்து கொள்வீர்கள். கடந்த காலத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் மனம் மாறுவார்கள்.
புதிய இடம் வாங்கும் முயற்சி வெற்றியாகும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். தனியார் நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். பெண்களின் நிலையில் உயர்வு ஏற்படும். திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும். பணியிடத்தில் மதிப்பு அதிகரிக்கும். வம்பு வழக்குகள் தேடி வரும். எனவே கவனமாக இருங்கள். கார்த்திகை 1ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற சித்திரை மாதம் இதுவரையில் தடைப்பட்ட முயற்சிகள் இனி ஒவ்வொன்றாக நிறைவேறத் தொடங்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி பெறும். வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சிலருக்கு புதிய பொறுப்புகள் உண்டாகும். சிலருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் விலகி செல்வார்கள். புதிய இடம் சொத்து வாங்கும் முயற்சி நிறைவேறும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். அலைச்சல் அதிகரித்தாலும் அதற்கேற்ற பலன்கள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.